ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? யாருக்கெல்லாம் நிலையான தொழில் இருக்கும் அல்லது வருமானம் இருக்கும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருப்பீங்க. ஜோதிடம் பார்க்கறதுக்கும் போவீங்க, சரிங்களா? அவங்கவுங்களுக்குன்னு யோக பலன் இருக்கணும் இல்லையா? அது இருந்தால் தானே தொழில் செய்கிறது இதெல்லாம் அமைப்பு வரும் இல்லைங்களா? இருந்தாலும் அதுக்குன்னு மனசு விடக்கூடாது. நம்ம ஜீவனத்துக்கு நம்ம செஞ்சுட்டு தாங்க இருக்கணும். ஒரு ஜாதகத்தில் ஜீவனாதிபதியும் சூரியனும் ஒரு இல்லத்திலே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜாதகருக்கு அடிக்கடி தொழில் அல்லது வியாபாரம் மாறுங்க. இப்படிப்பட்டவங்க ஒரே இடத்துல தொழிலும் செய்ய முடியாது, அதே மாதிரி வியாபாரத்தையும் தொடர்ந்து செய்ய முடியாதுங்க. அவங்களுக்கு மாறுதல் வந்துகிட்டே இருக்குங்க. அது அவங்களுடைய இது இல்லை, அதனுடைய ஜாதகத்தினுடைய பலன்கிறது. அதே போலங்க, சூரியன் பாப கிரகங்கள் வரிசையில் முதன்மை ஸ்தானம் பெறுது அப்படின்னு சொல்லுவோம். பாப கிரகங்கள் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறாங்க. அந்த சூரியனுடன் அங்காரகன், அதாவது செவ்வாய் இணைந்தால் செய் தொழிலுக்கும் உத்தியோகத்திற்கும் கேடு விளையும் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. அது பார்க்கணும். அடுத்து சூரியனுடன் லக்னத்திற்கு 10வது வீட்டு அதிபதி யாராக இருந்தாலும் அக்கிரகம் இணைந்திருந்தால் அது ஜாதகருடைய தொழில் அல்லது உத்தியோகம் அடிக்கடி மாறும்னு சொல்லுவாங்க. அதுதாங்க நான் சொன்ன ஜீவனாதிபதினு சொன்னேன் இல்லைங்களா? அதுதாங்க. இதுவும் 10வது வீட்டு அதிபதி தான் ஜீவனாதிபதி, சரிங்களா? அதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க.